பெஸ்ட் தமிழ் மூவிஸ் அண்ட் தமிழ் மூவிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஒரு திரைப்படம் தான் கருடன். நம்ம சூரி, உன்னிமுகுதன் மற்றும் சசிகுமார்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை மே 31 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ நமக்காக பிரைம் வீடியோவில் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். படத்தோட கதை என்னன்னா, உன்னிமுகுதனும் சசிகுமாரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சூரி உன்னிமுகுதனுக்கு தான் விசுவாசமா இருப்பாரு. இவங்க எல்லாம் இருக்கிற ஒரு ஊர்ல கோயில் ட்ரஸ்டியா உன்னிமுகுதனோட குடும்பம் இருக்காங்க. வெளியிருந்து ஒருத்தன் வந்து அந்த கோயிலுக்குள்ள ஒரு பட்டயம் இருக்கு, அந்த பட்டயத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கோடி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறான். சசிகுமார் அந்த பட்டயத்தை வந்து கொடுக்க விருப்பமே இல்லை. ஆனா உன்னிமுகுதன் அந்த பட்டயத்தை எப்படியாச்சும் கொடுத்தே ஆகணும், காசை வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த பட்டயத்துக்காக நன்மனையை போட்டு தள்ள இதுக்கப்புறம் சூரி யார் பக்கம் யாரெல்லாம் காப்பாத்தினாரு, சூரி செஞ்ச சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதை. அண்ட் ஓவராலா ஸ்டோரி வைஸா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரியும் கூட. ஸ்கிரீன் பிளே வைஸா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீன்வெல் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போகிற மாதிரியே கொண்டு போவாங்க. ஆனால் ப்ரீன்வெல் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல், மிரண்டு போயிருவீங்க. சூரியோட ஆக்டிங் வேற லெவலாக இருக்கும். படத்தில் நம்ம சூரி வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டராகவும் அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராகவும் தான் காமிச்சிருக்காங்க. படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸில் சூரியோட ஆக்டிங் வேற லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியை கூட வந்து பார்க்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கிற சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஓவராலாக நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூவியாக தான் இந்த கருடன் படம் இருக்கு. அமேசான் பிரைம் டேல இப்போ இந்த படம் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மிஸ்ட்ரி டிராமா மூவி தான் தேங்க்ஸ் கிவிங். இந்த படம் ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஒரு படம். ரீசெண்டாக வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இந்த படம் வந்து பிரீமியர் ஆச்சு. இப்போ இந்த படத்தை தமிழ் டபிள்யூஷன் அமேசான் பிரைம் டேல ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெண்டல்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லுமே இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ஓனர் பிளாக் ஃப்ரைடே அப்படின்ற ஒரு சேலை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த சேல்ல வந்து எல்லா விலையும் வந்து கம்மியா வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அதை வாங்குறதுக்காக ஆர்வமா இருக்காங்க. பட் அதுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருது. என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோர் ஓனருடைய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களை கேலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் முந்திக்கிட்டு உள்ள போய் எல்லாம் மாத்தி அடிச்சுக்கிட்டு நிறைய பேரும் இறந்தும் போறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு பிளாக் ஃப்ரைடே வருது. அதாவது அந்த ஊர்ல வந்து தேங்க்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டேல வந்து மறுபடியும் வந்து அந்த ஒரு சேல் ஆரம்பிக்கிறப்ப ஒரு சில மக்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் ஒரு சில மக்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. அந்த டைம்ல முகமுடி போட்ட ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட சில பேரை மட்டும் லைனா கொலை பண்ணிட்டே இருக்கான், அதுவும் கொடூரமான முறையில. இதெல்லாம் அவன் ஏன் பண்றான், இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன, ஸோ கடைசியில் படத்தை எந்த அளவுக்கு சோர்ஸ்மா கொண்டு போய் முடிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எடுத்துக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனைனா ஒவ்வொரு சீக்வன்ஸும் செம்ம ரண கொடூரமா இருக்கும். பார்க்குறப்ப நமக்கே அப்படியே ரொம்ப பயமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தை இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. டப்பிங்கும் நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சோனி பிக்சர்ஸ் தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான் பிரைம் டேல ரெண்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிற ஒரு தெலுங்கு ஹாரர் காமெடி டிராமா மூவி தான் கீதாஞ்சலி மல்லி வச்சிந்தி. இது கீதாஞ்சலி மூவியோட செகண்ட் பார்ட் தான். அஞ்சலி தான் இந்த படத்துலயுமே லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டபிள்யூஷனை இப்போ நமக்கு அமேசான் பிரைம் டேல எக்ஸ்க்ளூசிவா பிரீமியர் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஊட்டியில படம் எடுக்கிறதுக்காக ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்பி போறாங்க. ஊட்டியில ஒரு பெரிய பங்களால இவங்க ஷூட்டிங் எடுக்க போறாங்க. ஸோ அங்க போயிட்டு தான் அஞ்சலியை ஹீரோயினாவே செலக்ட் பண்ணி அந்த பங்களாக்குள்ள கூட்டு போயிடறாங்க. ஆனா அந்த பங்களாக்குள்ள ஆல்ரெடி நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. இது பத்தாதுன்னு ஒரு பொம்மையை வேற ஒருத்தன் வாங்கிட்டு வந்துருவான். அந்த பொம்மையில நிறைய பேர்ட்டு இருந்து கை மாத்திலாம் வந்திருக்கும். அந்த பொம்மைக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அதுதான் வந்து கீதாஞ்சலியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு கனெக்ஷன். இப்போ அந்த ஸ்டோரியும் இந்த பங்களாக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பேஸ் ஸ்டோரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஞ்சலிக்கு புரிய வருது. ஸோ அஞ்சலி வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படிலாம் கனெக்ட் பண்ணாங்க, ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதையாக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சில இடத்துல நல்லா காமெடி எலிமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் சில இடத்துல கிரிஞ்சாகவும் இருந்தது. எல்லா விஷயங்களும் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் லாஜிக்கே எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த பொம்மை இங்கேருந்து வருது அதெல்லாம் வந்து காமிப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் டூர்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஊட்டிக்குள்ளே போகிற மாதிரியும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலாக ஒரு நல்ல படம் தான். ஆனால் அந்தளவுக்கு லெவலுக்குலாம் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் யோசிச்சுக்கோங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சாலும் பிடிக்கலாம். டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் மூவி தான் கலியுகம் பட்னம்லோ.
இந்த படத்தோட தமிழ் டூபிஷன் அமேசான் பிரைம்ல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு பொண்ணு சைக்காலஜிக்கல் ஸ்டோரிஸை பத்தின ஒரு புக்கை வந்து படிக்கிறா, அதுவும் பிரெக்னென்ட் டைம்ல. அப்படி அவங்க படிச்சதுனாலயோ என்னவோ இவங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைங்கள்ல ஒருத்தன் வந்து சைக்கோத்தனமா வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இதை வந்து அவங்க ஊர்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நோட்டீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இப்ப இன்னொரு பையன் நார்மலா இருப்பான்ல, இப்ப அந்த நார்மல் பையன் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து பெருனாகி ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு என்னடானா அவங்களும் ஒரு சைக்காலஜிக்கல் விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பையன் வந்து பொண்ணுகிட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணா அவங்கள போட்டு கொலை பண்ணிடுற அந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதை என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தாங்க இந்த படத்தோட மிச்ச கதை. கதை நல்லா இருக்கும், ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கு பாருங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும். என்கேஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. டீசென்ட் வாட்ச் தான், சும்மா டைம் பாஸ்க்கு வேணால் உட்காந்து பார்க்கலாம் தவிர்த்து ஸோ அந்த அளவுக்கு பெருசாக நல்லா எக்ஸிக்யூட் பண்ணல. அதனால் யோசிச்சுக்கோங்க. தமிழ் டப்பிங் டீசெண்டாக இருக்குது, சும்மா கதைக்காண்டி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாமே தவிர்த்து படத்தோட ஸ்கின் பிளே உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது. அதனால் யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணதுனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற ஒரு படம் தான் நிவாசி. இது ஒரு கன்னட படம் தான். தமிழ் டப்பிங்ல இந்த படத்தோட பேரு ரிவான் ஆதித்யா. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நமக்கு தந்தி ஒன்ல தான் பிரீமியர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன டிராவல் பண்ணிட்டு வாடா மொத்த லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஹீரோட அப்பா வந்து ஹீரோ வந்து டிராவல் பண்ண சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ டிராவல் பண்ணி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாரு, என்ன விஷயங்கள்லாம் பார்த்தாரு. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துல மிச்ச கதை. சும்மா ஃபைனல் கிளைமேக்ஸ் கண்டி வேணா பார்க்கலாம், அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. மிச்சப்படி ஸ்கிரீன் பிளேலாம் செம போரு, அந்த அளவுக்கு பெருசா இல்லை. கதை கொஞ்சம் ஓகே தான், ஆனால் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க, டப்பா படம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த படத்தோட தமிழ் டப்பிங்குமே டீசெண்டாக தான் இருக்கு. சோழன்பா, இப்போ நம்ம பார்த்த படங்கள்ல நீங்க எந்த படத்தை போய் பார்க்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கொண்டு பண்ணுங்க. இது போல நிறைய தமிழ் டப்பிங் மூவி ரிவ்யூஸ், நிறைய தமிழ் மூவி ரிவ்யூஸ்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய நெக்ஸ்ட் அப்கமிங்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்.